வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு புலனாய்வு குழு EOW எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் DSP காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனிஷா அவர்கள் ஒரு மாசமா லீவில் போயிருக்காங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பதிலாக திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு DSP திரு இம்மானுவேல் ராஜ்குமார் அவர்கள் வந்துட்டு பொறுப்பில் இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு மாதம் லீவு DSP மனிஷா மேடம் அவர்கள். இப்போ அந்த நம்ம மதுரை ஜோனுக்கு மதுரை மண்டலம் இதுக்கு ஜோஸ் தங்கையா அவர்கள் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது காவல் கண்காணிப்பாளர் SP ரேங்கு அவங்க இருந்தாங்க. அவர் இப்போ மாற்றலாகி போயிருக்காரு. அவருக்கு பதிலாக கோயம்புத்தூர்லேருந்து சரவணகுமார் அப்படின்னு சொல்லி திரு சரவணகுமார் அவர்கள் அவர் SPயா வந்திருக்கிறாரு. காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணகுமார் அவர்கள் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் SP அவர்கள் இவர் விருதுநகர், திருநெல்வேலி போன்ற பல்வேறு இடங்களில் DSP ஆகவும் ADSP ஆகவும், அதாவது காவல் துணை கண்காணிப்பாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றி இருக்கிறார். கடைசியாக கோயம்புத்தூர்ல இருக்கார். கோயம்புத்தூர்லேருந்து இப்போ அவர் பொருளாதார குற்றப்பிரிவு மதுரை ஜோனுக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். இவரோட பீரியடில் இந்த வழக்கு வேகமாக செயல்படும், வேகமாக துரிதம் எடுக்கும் என்று நம்பலாம். நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம். டேன்பிட் ஆக்ட் செக்ஷன் 5A செட்டில்மெண்ட் பெட்டிஷன் DROட்ட பெண்டிங் இருக்குது. DRO அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், தகுதி பெற்ற அலுவலர் டேன்பிட் ஆக்ட் படி அவர் அந்த மனுவில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்காருன்னு. அதனால் அந்த மனுவில் உரிய நடவடிக்கை எடுத்து அதில் அவர் உத்தரவு பிறப்பித்தால் அதிவிரைவில் மக்களுக்கு பணம் கிடைக்கும். DRO மூலமாக அனைவருக்கும், முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பணம் செட்டில் ஆகும். அது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கலாக இருக்குது. அது விரைவில் நம்பராகி விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வரும்போது அதன் உத்தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பெட்டிஷன் காப்பி எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் போடுறோம். மேலும் இப்போ என்னென்னா, இது சம்மந்தமாக இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குது, இனி எந்த செய்யணும் அப்படின்ற அந்த அப்டேட்டுகளை ஒரு ப்ரெஸ் மீட் மதுரையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, அந்த ப்ரெஸ் மீட் மூலமாக முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து கொண்டு அது அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் அந்த தகவல் போய் சேரும் வகையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து முடிவெடுத்திருக்காங்க. அது சம்பந்தமாக நிர்வாகிகள் நம்ம திரு மணிகண்டன் சார் அவர்களும், நம்ம ஸ்ரீசரன் சார் அவர்களும் மற்றும் இந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க முன்னாடி நம்ம அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்க பிரஸ் மீட் வைக்க போறாங்க. அந்த தேதி உங்களுக்கு சீக்கிரம் அறிவிக்கப்படும். அந்த பிரஸ் மீட்ல முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டு உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த பிரஸ் மீட் மூலமாக இந்த நியோமேக்ஸ் பிரச்சனையை அதிவிரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கம் மற்றும் நீதிமன்றம் மற்றும் காவல்துறை அனைவரின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் இதுவரை இந்த வழக்கில் நடந்த விஷயங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், மக்களுக்கு எவ்வாறு செட்டில் ஆகும் அப்படின்ற விஷயங்கள், இனி எதிர்காலங்களில் நாம் எப்படி இந்த வழக்கை கொண்டு போக போறோம் அப்படின்ற விஷயங்களையும் அந்த பிரஸ் மீட் மூலமாக, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக உங்கள் அனைவருக்கும் அதிவிரைவில் தெரிவிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.